ஈரானில் யார் உண்மையில் அதிகாரம் வைத்திருக்கிறார்? சுப்ரீம் லீடரை புரிந்து கொள்வோம். ஈரானில் அரசியல் அதிகாரத்தை பற்றி பேசும்போது மக்கள் பெரும்பாலும் அதனை குடியரசுத் தலைவர் ஆளுமை என நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் நாட்டில் மிக அதிக அதிகாரம் கொண்டவர் அதே முறையில் தேர்தல் செய்யப்பட்டவர் அல்ல. 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு மனிதன் ஈரானின் இராணுவம், நீதித்துறை, ஊடகம் மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்தி வந்துள்ளார். ஈரானின் சுப்ரீம் லீடர் யார்? அவருக்கு உண்மையில் எவ்வளவு அதிகாரம் உள்ளது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அலி கொமைனி 1939ஆம் ஆண்டில் ஈரானில் மஷத் நகரில் பிறந்தார். 1960 தொடக்கம் 70களில் அவர் ஷா ஆளுமைக்கு எதிராக போராடி 1979 இஸ்லாமிய புரட்சியை ஆதரித்தார். இது ஈரானை ஒரு ராஜ்யத்திலிருந்து இஸ்லாமிய குடியரசாக மாற்றியது. புரட்சிக்கு பிறகு கொமைனி அரசியல் அதிகாரத்தில் மெதுவாக உயர்ந்தார். 1981 முதல் 1989 வரை ஈரானின் குடியரசுத் தலைவர் ஆனார். ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் நிறுவனர் அயத்துல்லா கொமைனி இறந்த பிறகு 1989 கொமைனி புதிய சுப்ரீம் லீடராக நியமிக்கப்பட்டார். நாட்டில் மிக உயர்ந்த அதிகார பதவி. இந்த பதவி ஈரானின் திசையை பல தசாப்தங்களுக்கு பாத்திரமாக்கியது. பொதுவாக பல நாடுகளில் குடியரசுத் தலைவர் மிக உயர்ந்த நிர்வாக அதிகாரம் பெற்றவர். ஆனால் ஈரானின் அரசியல் அமைப்பு வேறுபட்டுள்ளது. சுப்ரீம் லீடர் குடியரசுத் தலைவர் மற்றும் பாராளுமன்றத்தின் மேலே இருக்கிறார். அவர் கட்டுப்படுத்தும் முக்கிய விஷயங்கள் இராணுவம், நீதித்துறை, மாநில ஊடகம், அரசியல் முக்கிய நியமனங்கள், முக்கிய வெளிநாட்டு கொள்கை முடிவுகள். அவர் அரசியல் தேர்வுகளில் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கவும் தாக்கம் செலுத்துகிறார். சுருக்கமாக சொல்வதானால் சுப்ரீம் லீடர் மத அதிகாரமும் அரசியல் முடிவுகளையும் ஒருங்கிணைக்கிறார். இவ்வாறு ஆனது மேற்கத்திய ஜனநாயக அமைப்புகளுக்கு வித்தியாசமான ஒரு அதிகார வடிவத்தை உருவாக்குகிறது. கொமைனி தலைமையில் ஈரானில் இஸ்லாமிய ஆட்சி நிலைத்திருந்தது. அவர் பல தசாப்தங்களாக ஈரானில் அரசியல் மற்றும் வெளிநாட்டு கொள்கையை வழிநடத்தினார். ஆனால் மார்ச் 1, 2026 அன்று ஈரான் அரசு மற்றும் மாநில ஊடகங்கள் அலி கொமைனி உயிருடன் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அவர் ஒரு இணைந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஈரானின் அரசியல் பிரகாரம் 40 நாட்கள் சிறப்பு துக்க வேண்டுகோள் காலத்தையும் 7 நாட்கள் பொது விடுமுறை அறிவித்ததும் உலகம் முழுவதும் பிரதிபலித்தது. இவ்வாறு ஒரு தலைமுறை நீண்ட ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஈரானின் வருங்கால வழிகாட்டல் குறித்து பல கேள்விகள் எழுகின்றன. உலகளாவிய அளவில் கொமைனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றுக்கு எதிரான நிலைகளை எடுத்துள்ளார் மற்றும் பிராந்திய கூட்டாளர்களுடன் உறவுகளை பலப்படுத்தியுள்ளார். ஈரானின் அணுத்திட்டம், பிராந்திய இராணுவ செயற்பாடுகள் மற்றும் பொருளாதார தடைகள் அனைத்தும் அவரது தலைமையில் நடந்துள்ளன. ஈரானிலும் உலகளாவிய அளவிலும் கொமைனி பற்றிய கருத்துக்கள் வேறுபட்டுள்ளன. சிலர் அவர் ஈரானின் புரட்சியையும் மத மதிப்புகளையும் பாதுகாக்கும் காவலர் என்று கருதுகின்றனர். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் பகிருங்கள்.